ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா என்று சொன்னார்கள். எங்கே பெண்கள் கௌரவிக்கப்படுவார்களோ அங்கே லக்ஷ்மி தேவி குடியிருக்கும் என்று அர்த்தம். அர்த்தம் ஐயந்தா ராஜா. ஒரு நல்ல விஷயம் நண்பா. நியாயமாக நம்ம நாட்டில் உண்டியல் இருக்க வேண்டிய இடம் கல்வி நிலையங்கள் தான். கோவில்களோ மசீதுக்களோ சர்ச்சுகளோ அல்ல. ஆனால் நம்ம துரதிருஷ்டம் அவைத்தான் அங்கே இருக்கிறது. அதனால் கோவில்கள் பராமரிக்கப்படுகிறதோ இல்லையோ, நம்ம அரசியல் தலைவர்கள், பூசாரிகள், அங்கே இருக்கும் என்டோமெண்ட் போர்டு அதிகாரிகள் மட்டும் நன்றாக முன்னேற்றம் அடைகிறார்கள். இது கோவில்களிலும் நடக்கிறது. ஒன்று மட்டும் உண்மை, கேரண்டி இல்லாததற்கு பேர்தான் வாழ்க்கை, கேரண்டி இருப்பதின் பேர்தான் மரணம். சிலர் பேசும் வார்த்தைகள் மனதில் ஆழமாக படுவது மட்டுமல்ல, அந்த மனிதரை மேல் நல்ல எஃபெக்ட் கூட காட்டும். அவை நல்ல வசனங்களானாலும் சரி, கெட்ட வார்த்தைகளானாலும் சரி. எப்படி என்றால், ஒரு பெண் தன்னுடைய தந்தை கௌரவத்துக்காக குறைக்க விருப்பமில்லாமல் தன்னுடைய காதலனை விட்டுவிட்டு கடைசியாக அவனை சந்தித்து, உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்று கேட்பாள். அப்போ அந்த காதலன் புன்னகையுடன், வருங்காலத்தில் எனக்கு உன்னை போன்ற ஒரு மகள் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய் என்று கேட்டுக்கொள்வான். ஏனென்றால் இந்த காலத்தில் ஒவ்வொரு மகளும் தன்னுடைய தந்தைக்கு மகளை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நீ எனக்கு நிரூபித்து காட்டிவிட்டாய் என்று சொல்வான். அவன் அல்லவா உண்மையான காதலன். இன்னொரு நல்ல விஷயம், ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தால் அதை உன்னால் தான் என்று சொல்வான். அதுவே சந்தோஷம் வந்தால் அதை நான் தான் என்று சொல்வான். ஒருவனுக்கு உதவி செய்தால் அவன் ரொம்ப நல்லவன் என்பார்கள். செய்யவில்லை என்றால் அவன் போல ஒரு அயோகன் இல்லை என்பார்கள். கொடுக்கவில்லை என்றால் கஞ்சன் என்பார்கள். இதுதான் உலக நீதி நண்பா. எத்தனை கோடி சம்பாதித்தாலும் தாய் அன்பையும் தந்தை நம்பிக்கையும் தான் ஒரிஜினல். மற்றவர் எவராக இருந்தாலும் அவங்க அன்பு வெறும் டூப் தான். மற்றவங்க நம்பிக்கையும் நாடகம்தான். தாய் அன்பும் தந்தை நம்பிக்கையும் வாழும் வரை இருக்கும். தெரிந்து கொள் நண்பர்களே, இது முற்றிலும் உண்மை. நன்றி, நன்றி, வணக்கம். கேட்டீங்கள் அல்லவா? ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள்.